எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். அடுத்து நம்ம சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல என்ன கதை சொல்றதுன்னு யோசிக்கும்போது அழ வள்ளியப்பா எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாரு. அழ வள்ளியப்பாவா? எங்கேயோ கேட்ட பேரா இருக்கே அப்படின்னு உங்களில் சில பேர் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அழ வள்ளியப்பாவோட சில கதைகளை ரொம்ப 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 நாள் முன்னாடி நான் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல சொன்னேன். அவர் கதை சொன்னவர் கதை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். என்னது, கதை சொன்னவர் கதையா? அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கதைன்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் தானே. கதைகளை அழிஞ்சு போகாம காப்பாற்றணுங்கிற ஆசையில அதை திரட்டி தொகுத்தவங்க சில பேர் இருக்காங்க. அவங்களாவே சில கதைகளை கற்பனை செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்றவங்களும் உண்டு. இன்னும் சில பேர் அப்பப்போ பல கதைகளை நாட்டு மக்களுக்கு சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்தி வந்தாங்க. இப்படி சொல்லப்பட்டு வந்த கதைகளை அந்தந்த நாட்டு எல்லைகளை தாண்டி, மலைகளை தாண்டி, கடல்களை தாண்டி உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கதை போய் சேரறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆனால் இந்த கதைகளை யார் எழுதினாங்க அப்படிங்கிறது நீங்களாம் தெரிஞ்சுக்கிறது அவசியம்னு அழ வள்ளியப்பா நினச்சாரு. அந்த நோக்கத்தோட குழந்தைங்க விரும்பி படிக்கிற இல்லை கேட்குற கதைகளை சொன்ன 12 பேரோட கதைகளை அழவள்ளியப்பா எழுதினார். அந்த கதைகளை தான் இப்போ நீங்கள் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல கேட்க போறீங்க. தயாரா குழந்தைங்களா? முதல் கதை அடுத்த வாரம் வெளியாக போகுது. அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.